வணக்கம் நண்பர்களே. முதல் முறையா நம்ம சேனல பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்படி புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கணும்னா பக்கத்துல இருக்கிற பெல் சின்னத்தை அழுத்தி விடுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ணும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அறிவிப்பா வரும். சரியா? இப்ப இந்த கதையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என் நண்பனோட அக்காவை எப்படி சரி செய்யலாம்னு, நாங்க 2 பேரும் எப்படி மகிழ்ச்சியா இருந்தோம்னு, அவங்களோட விருப்பங்களை எல்லாம் எப்படி நிறைவேற்றலாம்னு, இதுதான் இந்த கதையோட முக்கியம். சரி நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோவுக்குள்ள போலாம். இந்த கதை என்னோட பேரு பாத்தீங்களா அருண். நான் டிகிரி முடிச்சிட்டு இருக்கேன். நானும் என் நண்பனும் ஒரே காலேஜ்ல படிச்சோம். எங்க போனாலும் நானும் அவன்தான் சேர்ந்து போவோம். இப்ப காலேஜ்க்கு நாங்க 2 பேரும் சேர்ந்தே போவோம். அடுத்த நண்பர்கள் கூட விளையாட்டுக்கு போனாலும் நாங்க 2 பேரும்தான் கூட போவோம். கிரிக்கெட் பாத்தீங்களா? அப்போ பார்த்தாலும் கிரிக்கெட் விளையாட போவோம். சனிக்கிழமை மேட்ச்க்கு போவோம். மேட்ச்க்கு போய் நண்பர்கள் கூட விளையாடி சிரித்து விளையாட்டா இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம லைஃப் ரொம்ப ஜாலியா போயிருந்துச்சு. என் நண்பனோட அக்கா பாத்தீங்களா, படிப்பு முடிக்கிட்டு வேலைக்கு போகாம வீட்டிலேயே இருக்கறாங்க. அவங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப அழகா இருக்காங்க. ஒரு கோதுமை நிறம் வட்டமான முகம். பார்த்தா ஒரு ஃபிகர் அழகா இருக்கும். அப்படித்தான். எனக்கு அவங்களை முதல் முறை பார்த்ததும் அவங்க அழகா பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படியாவது இவங்களை கிடைக்க வேண்டும், சரி செய்து அவங்க கூட மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஒரு ஆசை எனக்குள்ள வந்துடுச்சு. காலேஜ் லீவ் டைம்ல எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட் விளையாட போவோம். விளையாட போகும்போது சில சமயம் மழை பெய்யும். அப்போ விளையாட முடியாது. அப்போ நாங்க என்ன பண்ணுவோம்னா வீட்டிலேயே சும்மா இருப்போம். அப்போ என் நண்பன் வீட்டுக்கு போய் நாங்க கூட கேரம் விளையாடுவோம். கேரம் விளையாடும் போது நானும் அவன் அக்காவும் என் நண்பனும் 3 பேரும்தான் விளையாடுவோம். வேறு யாரும் வரமாட்டாங்க. அவங்க அம்மா அவங்களுக்கு அம்மாதான். அப்பா சின்ன வயசுலயே போயிருக்காங்க. அவங்க அம்மா ஒரு அரசு அதிகாரி. அதனால அவங்களுக்கு வேலைக்கு போகும் லீவ் டைம்ல வீட்ல இருப்பாங்க. அந்த மாதிரிதான் போயிருந்துச்சு. அவங்க அக்கா பாத்தீங்களா, எப்பவும் படிப்பு முடிச்சதால திருமண வயசு வந்தும் வீட்லயே இருக்கறாங்க. அவங்களுக்கு திருமண ஆசை எல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நான் விளையாட்டுக்கு போய் வந்தேன். அப்போ என் நண்பன் கவின், நான் கொஞ்சம் வெளியுல போய் வரேன். பேட் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போட்டுட்டு வா, நான் வரேன்னு சொல்லிட்டு என்னை கலட்டி விட்டு போயிடுச்சு. ஆனா என்னடா இவன் இப்படி என்ன தனியா விட்டுட்டு போறான்னு நான் யோசிச்சேன். பிறகுதான் தெரிஞ்சது, அவன் ஒரு பொண்ணு பார்க்க போகிறான்னு. சரிடா போய் ரசிச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். நானும் சரி போறேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தேன். என் நண்பன் வீட்டிலேயே பேட்டை வைப்போம். அதுக்காக அவன் வீட்டுக்கு போனேன். அங்க போய் அவன் ரூம்ல பேட்டை வச்சிட்டு அப்படியே படுத்திக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பாத்ரூம்ல இருந்து சத்தம் கேக்குதுன்னு நான் நின்னேன். ஏதாவது வேற யாராவது இருக்கலாம், அத்தை அல்லது அம்மா இருக்கலாம்னு யோசிச்சுட்டு சரி தூங்கலாம்னு படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் அப்படி இருந்தேன். திடீர்னு அவங்க அக்கா லக்ஷ்மி பாத்ரூம்ல இருந்து வெளிய வந்துட்டாங்க. ஆனா அவங்க நான் இங்க இருப்பேன்னு எதிர்பார்க்கல. திடீர்னு வந்துட்டாங்க. வந்ததும் நான் படுத்திருக்கிறத பார்த்தாங்க. அவங்க குளிச்சிட்டு வந்தது டிரெஸ் போடாம அப்படியே இருந்துச்சு. நான் அவங்களை பார்த்ததும் அவங்க என்ன பார்த்ததும் 2 பேரும் ஷாக் ஆயிடுச்சு. அவங்க உடனே திரும்ப பாத்ரூம் உள்ள போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. என்னடா இப்படி நடந்துருச்சு? நான் தெரியாம பார்த்துட்டேன்னு நினைச்சிட்டேன். நானும் திடீர்னு வெளிய வந்து என் வீட்டுக்கு ஓடி போயிடுச்சேன். பிறகு அவங்க வீட்டில இருந்து டிரெஸ் மாத்திட்டு வந்தாங்க. நானும் அதுக்கடுத்து 3 நாள் அவன் வீட்டுக்கு போகல. என் நண்பன் கேட்டான், ஏண்டா 3 நாளா வரலன்னு? இல்லடா கொஞ்சம் சோர்வா இருந்துச்சு, அதான் வரலன்னு சொன்னேன்.
சரி வாடான்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டான். அதுக்கடுத்து வீட்டுக்கு போனேன். போகும்போது அவன் அக்கா லட்சுமி என்ன பார்த்து நின்னாங்க. ஆனா அவங்களை பார்த்ததும் சரி போலாமா இல்லையான்னு பயமா இருந்துச்சு. சரி பிறகு இதுல என்ன இருக்குன்னு யோசிச்சுட்டு போனேன். போய் டேய் வாடா கிரிக்கெட் விளையாடலாமான்னு சொன்னேன். சரி போலாம்னு சொல்லி போவோம். போகும்போது லேசா மழை பொழிய மாதிரி இருந்துச்சு. போச்சா இன்னைக்கு கிரிக்கெட் போக முடியாதுன்னு நினைச்சிட்டேன். அப்படியே இருந்தேன். சரி வீட்லயே பேசிட்டு இருந்தோம். அப்போ அவங்க அக்கா வந்து என்னடா சும்மா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா மழை பெய்யும் மாதிரி இருக்கு. அதான் விளையாட போக முடியலன்னு போர் அடிச்சாங்க. சரி ஓகே வாங்கடா நம்ம கேரம் விளையாடலாம்னு சொல்லிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லி நாங்க முந்தின நாட்கள்ல விளையாடல மாதிரி விளையாட ஆரம்பிச்சோம். விளையாட்டுக்கு நடுவுல எனக்கு அவன் அக்கா லட்சுமி குளிச்சிட்டு பாத்ரூம்ல இருந்து வெளிய வந்த நினைவு மனசுல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவங்கள பார்க்கும்போது அந்த சம்பவம் எனக்கு ஒரு தவறான உணர்வை கொடுத்திருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களை நான் பார்க்கவே முகத்தை கூட பார்க்க முடியல. ஏன்னா அவங்க என்னை ஏதாவது தவறா நினைச்சிருக்கலாம்னு பயந்திருந்தேன். அதுக்கடுத்து ஒரு நாள் விளையாடும்போது திடீர்னு அவங்களை பார்த்தேன். அப்போ அவங்க என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் பார்த்தத அவங்க விட்டுட்டாங்க. பிறகு மறுபடியும் விளையாட்டுக்கு திரும்பினேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அவங்கள பார்த்தேன். அவங்க என்ன பார்த்து லேசா சிரிச்சாங்க. எனக்கு என்னடா நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி சிரிக்கிறாங்களான்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனா அவங்க சிரிப்புல இருந்து எனக்கு புரிஞ்சது. அவங்களுக்கு நம்ம மேல ஒரு பிடிப்பு இருக்கு. நம்ம அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க நம்ம மேல ஆசை கொண்டிருக்காங்கன்னு. சரி அப்படி இல்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டு விட்டுட்டேன். பிறகுதான் தெரிஞ்சது. நான் விளையாடும்போது டைரக்ட் முட்டை தட்டி விடும்போதே அவங்க என்னை பார்த்து ஒரு சிரிப்போட ஆசையா பார்ப்பாங்க. நான் என் நண்பன் கவினை என்ன பாக்குறான்னு கேட்டு பார்த்துட்டு நானும் பார்த்து சிரிப்பேன். அவன் பார்க்காத நேரத்துல அவங்க என்ன பார்த்து கண்ணடிச்சாங்க. எனக்கு என்னடா இப்படி கண்ணடிக்கிறாங்களேன்னு ஒரு உணர்வு வந்துச்சு. சரி நானும் அதை கவனிக்காம அப்படியே சும்மா பார்த்தேன். அவங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எப்படியாவது அவங்களோட சந்தோஷமா இருக்கணும். எப்படி சரி செய்வோம்னு ஆசை வந்துச்சு. அவங்களுக்கு என் மேல ஆசை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்து பார்த்தா அவங்க குடும்பத்தினர் கோவிலுக்கு வெளியூருக்கு போகும் மாதிரி தயாரா இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டேன். ஓகே அவங்க எல்லாரும் வெளிய போறாங்க. நான் 4 நாள் போர் அடிப்பேன்னு நினைச்சிட்டேன். ஆனா பார்த்தா அவங்க வீட்ல அம்மாவுமே நண்பனும் மட்டும்தான் போனாங்க. அவங்க அக்கா லட்சுமி உடம்பு சரி இல்லைன்னு சொல்லிட்டு போகல. வீட்லயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சரி அவங்க அக்கா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு தனியா இருக்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, டேய் அவ தனியாதாண்டா இருக்கறா. அப்போ ஏதாவது வந்தா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. நானும் சரி ஓகே. நான் வீட்ல இருக்கும்போது பார்த்துக்கிறேன். ஏதாவது தேவைனா சொல்லுங்க பண்ணிடுறேன்னு சொன்னேன். அடுத்து அவங்க போனதுக்கு அப்புறம் அவன் அக்கா லட்சுமி என்ன கூப்பிட்டாங்க. நானும் சரி என்ன கூப்பிடுறாங்கன்னு நினைச்சுட்டு போனேன். எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் ஸ்டோருக்கு போய் சில மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வரணும். வரியான்னு கேட்டாங்க. என்னன்னு சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். உடனே அவங்க ஒரு பேப்பர்ல லிஸ்ட் எழுதி கொடுத்தாங்க. நானும் என்னடா இப்படி எழுதி கொடுக்கறாங்கன்னு பார்த்தேன். அந்த லிஸ்ட்ல அவங்க ஒரு சிறப்பான ஐட்டம் எழுதி சொல்லி இருந்தாங்க. அதை பார்த்ததும் எனக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் மனசுல தோணுச்சு. ஓஹோ இவங்க நம்மோட சேர்ந்திருக்க ரெடி ஆயிட்டாங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு நானும் போய் அவங்க சொன்னவற்றில் பெரும்பால வாண்டிட்டு வந்தேன். கொடுத்ததும் இது எதுக்குன்னு கேட்டேன். இல்லடா எனக்கு தேவைன்னு சொன்னாங்க. எதுக்கு தனியா இப்படின்னு நான் கேட்டேன். நானும் எப்படியாவது பேசி சரி செய்யலாம்னு நினைச்சேன். உடனே அவங்க சொன்னாங்க, சரி ஓகே. இது எதுக்குன்னு தெரியாதா? நீ பார்த்திருப்பியா?
என்ன இருக்குன்னு கேட்டாங்க. ஆமா, நான் பார்த்தேன்னு சொன்னேன். அப்போ எதுக்குன்னு சொல்லுங்கன்னு நான் வற்புறுத்துனேன். இல்ல வேற எல்லாம் உனக்குதான்டான்னு சொன்னாங்க. எனக்கு எதுக்குன்னா நான் இத வச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். நீதாண்டா என் கூட இருக்க போற. அப்போ எதுக்கு நான் உன்கிட்ட இதை வாங்க சொன்னேன்னு சொன்னாங்க. சரி ஓகே. நம்ம ஆளு ரெடி ஆயிட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நானும் அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம். 5 நாள் அவங்க வராத நேரத்துல எவ்வளவு நேரம் நாங்க சந்தோஷமா இருக்கணும்னாலும் அவ்வளவு நேரம் நாங்க சந்தோஷமா இருந்தோம். இதுவரைக்கும் நான் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்ததே இல்லை. அதே மாதிரி நான் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருந்தேன். அதுக்கப்புறம் எப்ப அவங்க அம்மாவும் என் நண்பன் கவினும் வீட்ல இல்லன்னா அப்போ நாங்க 2 பேரும் போய் ஜாலியா நம்ம ஆசைகள் எல்லாம் சேர்த்து சந்தோஷமா இருந்தோம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, பாய் பாய், தேங்க்யூ.